ஹாய்! லேடீஸ் கார்னரில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட நிறைய சுடிதார் வந்து கிழிஞ்சி தூக்கி போட்டாலுமே அந்த துப்பட்டா வந்து நம்மக்கிட்ட நல்லா புதுசாகவே இருக்கும். நிறைய துப்பட்டா அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து வீட்டுக்கு தேவையான 2 விதமான பொருள் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாலிஸ்டர் துப்பட்டா தான் வந்து எடுத்திருக்கேன். எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம நார்மலாக மடிப்போம் இல்லையா, ஷால் போடுறதுக்கு, அதே மாதிரி நான் 4ஆ வந்து இந்த மாதிரி மடித்து போட்டிருக்கேன். இது வந்து 2 கலரில் இருக்கிறதுனால நான் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் 2த்தையுமே. நல்லா நீட்டமாக இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரில் மாதிரி வச்சு தைச்சிக்க போகிறோம். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மிக்சிக்கு ஒரு கவர் தான் வந்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃப்ரில் மாதிரி வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். பெரும்பாலும் இந்த மிக்சியெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த கிரைண்டர் இதெல்லாம் வந்து ஒன்றாவே பக்கத்தில் வச்சுருப்போம். நம்ம மாவு அரைக்கும்போது மாவு தெறிக்க வாய்ப்பு இருக்குது, டஸ்ட்டு படியும். அப்பப்போ சட்னி தெறிச்சா கூட நம்ம அதை துணி போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவர் எப்போவுமே போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு புதுசு மாதிரியே இருக்கும். அதிகமாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்காது. சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு துணியை போட்டு மூடுறத விட இந்த மாதிரி ஒரு கவர் செஞ்சு போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற துப்பட்டாவோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை 2ஆக கூட மடிச்சிக்கலாம். இது மெலிசுன்றதுனால நான் 4ஆக வந்து மடிச்சிருக்கேன். இப்போ வந்து இது ஃபுல்லாக நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறம் மிக்சியை சுற்றி இதை நம்ம வச்சு பார்த்து இதோட அளவை வந்து பார்க்கலாம். இது வந்து மிக்சியை விட கொஞ்சமாக பெரிய அளவாக இருக்குது. அதை வந்து நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து அந்த பக்கத்தை வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இது நல்லா படியறதுக்காக நம்ம வேணும்னா அந்த ஃப்ரில்லுக்கு வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியை சுற்றி வர துணியை வந்து நம்ம அழகாக ஃப்ரில் ஷேப்பில் வந்து பண்ணிட்டோம். இப்போது மிக்சியோட டாப்பில் வந்து நம்ம வீட்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு மூடி, ஒரு பாக்ஸோட மூடியை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு அது என்ன ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம துப்பட்டாவோட மீதி கலரில் வந்து கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து மிக்சிக்கு மேலே வந்து வச்சு தைச்சிக்க போகிறோம். ஆனால் அது வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதுனால ஒரு வேஸ்ட்டு ஒரு கிளாத்து, கொஞ்சம் திக்கான கிளாத்து, ஏதாவது ஒரு பேண்ட்டு கிளாத் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது அந்த சைஸ்க்கு வந்து இந்த துணியை வந்து வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 2 துணியும் நகராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் சுற்றி வட்டமாக ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரில் துணி கூட வச்சு அட்டாச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லைனா டைரெக்டாக இதை வந்து அப்படியே துணியில் வச்சு நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் தைக்கிறதா இருந்தால் கூட தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஷால் எடுக்கும்போதே அது வந்து டபுள் கலராக பார்த்து இந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மிஷின் இல்லாதவங்க நார்மல் ஊசி நூலை கூட வச்சு நம்ம தைச்சிக்கலாம். அதிகமாக தையல் வேலை இருக்காது. அவ்வளோதான், க்யூட்டான மிக்ஸி கவர் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நான் ஒரு காட்டன் துப்பட்டா எடுத்திருக்கேன். டிவி கவர் தான் வந்து செய்ய போகிறோம். இந்த கவருக்கு லைனிங் கொடுக்க போகிறோம். அதுக்கு நல்ல சாஃப்டான கிளாத் வந்து ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ வந்து மெஷர்மெண்ட் எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னா, டிவியோட 2 பக்கமும் 2 இன்ச் வந்து நான் விட்டு எடுத்திருந்தேன். ஆனால் வந்து எனக்கு அதுக்கப்புறம் தையலில் போயிடுச்சு, பத்தல. திரும்ப வந்து நான் துணியை வந்து அட்டாச் பண்ணேன். நீங்கள் அப்படி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 4 இன்ச்சு கூட விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த துப்பட்டாவில் வந்து 2 கலர் போல் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வந்து நீட்டாக ஒரே கலராக கூட நீங்கள் வந்து தைச்சிக்கலாம். நான் சும்மா டிசைனுக்காக இப்போ அந்த ஓரத்தில் கட் பண்ண பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து சென்டரில் வச்சுக்கிறேன். கொஞ்சம் டிசைனாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அந்த மாதிரி வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு ஃப்ரில் கொடுக்க போகிறேன். அதுக்காக துப்பட்டாவோட இன்னொரு பக்கம் வேறு ஒரு கலரில் இந்த மாதிரி கரை வர பகுதியாக எடுத்து நம்ம வந்து ஃப்ரில் மாதிரி கொடுத்து தைச்சிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு நீட்டு வருதோ, நல்லா நீட்டாக கிடச்சிதுன்னா ஃப்ரில் நெருக்கமாக வச்சுக்கலாம். நீளம் வந்து கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ஃப்ளீட் வந்து கொஞ்சம் எட்ட வச்சுக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் நான் எட்ட வச்சு தான் வந்து இப்போ தைக்க போகிறேன். இவ்வளோ வேலை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃப்ரில் இல்லாமல் நார்மலாக கூட தைச்சிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான்.
சென்டரில் அந்த டிசைன் வச்சு தைச்சதால் இங்கே வந்து உள்பக்கம் வந்து கொஞ்சம் அந்த தைச்ச பகுதி வந்து தூக்கிட்டு அதனால் இதை வந்து நான் ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு அந்த நல்லா ஈவனாக இருக்கும். இப்போ நான் வந்து லைனிங் துணியை வந்து வச்சு மடித்து தைச்சிருக்கேன். இதை அப்படியே திருப்பிட்டு இது வந்து மேலே இன்னொரு படிமான தையல் போட்டு தைச்சிக்கலாம். இப்போ அந்த ஃப்ரில் துணியையும் நம்ம அந்த டிவி கவரோட பாட்டமில் வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். அப்போல்லாம் வந்து பழைய டிவி பார்த்திங்கன்னா சதுரமாக இருக்கும். அப்போல்லாம் பொட்டி மாதிரி. அப்போயும் வந்து நம்ம டிவி கவர்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்து தொங்கும். அந்த ஒரு டிசைனாக அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம தூக்கி விட்டுட்டு டிவி பார்ப்போம். டிவி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்படி மூடிடுற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் யாருமே டிவி கவர் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் யூஸ் பண்ணுறது வந்து நல்லது. ஏன்னா அந்த வீட்டில் குழந்தைங்க இருக்கவங்க உள்ளேயே வந்து பால் விளையாடுவாங்க, ஏதாச்சும் தூக்கி போட்டு விளையாடுவாங்க. இது வந்து ஒரு கவர் மூடி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். டஸ்ட்டும் கொஞ்சம் படியாமல் இருக்கும். ஆனால் வந்து இது நம்ம டிவி பார்க்கும்போது எடுத்துகிட்டு டிவி ஆஃப் பண்ணியிருக்கும்போது திரும்ப போடுற மாதிரி தான் இருக்கும். அதுலேயே போட்டு வைக்கிற மாதிரி இருக்காது. இப்போ இன்னொரு சாஃப்ட்டு கிளாத்தை வந்து இந்த மாதிரி 2ஆக வந்து மடிச்சுக்கலாம். அதை வந்து டிவி கவரோட மேல் பாகத்தில் இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டு வெளிப்பக்கம் மடித்து தைச்சிட்டு அப்படியே உள்பக்கம் வந்து திருப்பிக்கிற மாதிரி இருக்கும். டிவியோட ஃப்ரண்ட் சைடில் வந்து கவர் ஃபுல்லாக தொங்குற மாதிரி அதோட பேக் சைட்லேயும் வந்து நம்ம ஃபுல்லாக கவரை வந்து போட போகிறது கிடையாது. சும்மா கொஞ்சமாக தான் வந்து பேக் சைடில் வந்து கவர் பண்ண போகிறோம். இப்போ வந்து சைடில் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் இதே மாதிரி நம்ம மடித்து தைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் அந்த கவர் வந்து இருக்கும். நம்ம வந்து டிவி கவர் ஸ்க்ராட்ச் அண்ட் டஸ்ட்டெல்லாம் ஆகாமல் இருக்க தான் போடுறோம். அதுலேயும் நீங்கள் வந்து சமுக்கி துப்பட்டா இந்த மாதிரியான டிசைனர் துப்பட்டாலாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுலேயே வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகிடும். அதனால் நல்ல சாஃப்டான கிளாத்தை வந்து யூஸ் பண்ணுங்கள். வேணும்னா இந்த ஃப்ரில் வந்து நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம டிவி கவர் போட்டாச்சு. ஸோ அதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த 2ல் ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டட்டா.